பக்கத்து வீட்டிலிருந்து ரேடியோ சிலோன் பழக்க கேட்டுக்கொண்டிருந்தது. கொஞ்சம் மெல்ல வைத்தால் என்ன, குறைந்த போய்விடுவார்கள் என்று உஷாவுக்கு ஆத்திரமாக வந்தது. ஏதோ காதல் பாட்டு, ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி டூயட் பாடுகிறார்கள். மரத்தை சுற்றி கொண்டோ மலைகளில் ஓட்டம் பிடித்து கொண்டோ அதை பார்த்து ரசிக்கும் ஜனங்கள், பாட்டை கேட்டு மகிழும் ஜனங்கள் எல்லாமே ஒரே மட்ட வர்க்கமாக அவளுக்கு பட்டது. கோர்ட்டுக்கு நேரமாகிவிட்டது என்று அவள் பரபரப்புடன் தன்னை அலங்கரித்து கொண்டாள். தலைப்பை சரி செய்து கொண்டு மேலே போடுகையில் மாலாவின் ஞாபகம் வந்தது. அவளுடைய பார்வையும் சிரிப்பும் ஏளன பேச்சும் ஒன்றுக்கு பின் ஒன்றாய் நினைவுகள் சுருண்டு கொண்டு வந்தன. அவள் பலவந்தமாக அந்த நினைவுகளை தன் மனதிலிருந்து அப்புறப்படுத்தினாள். எந்த பேச்சும் பார்வையும் என்னை பாதிக்கக்கூடாது. பாதித்தால் நான் நானாக இருக்க முடியாது. ஒரு வக்கீலாக பணியாற்ற முடியாது. சராசரிக்கும் கீழ்ப்பட்ட உணர்வுகளுக்கு பலியாகி அதற்கு ஒரு முடிவே காண முடியாமல் எல்லோருடைய பச்சாதாபத்துக்கும் இலக்காகி கண்களில் மறைத்த நீரை ஒழுக்கியபடி அவள் பக்கத்து அறையில் எட்டி பார்த்தாள். அப்பா கட்டிலில் படுத்த நிலையிலேயே எதையோ படித்து கொண்டிருந்தார். அவள் அருகில் சென்றாள். அவரை பார்த்து மென்மையாக சிரித்தபடியே கேட்டாள், நான் கோர்ட்டுக்கு போய் வரவா அப்பா? போய் வாம்மா என்று சொன்ன அப்பாவின் குரலில் பலகீனம் தெரிந்தது. 24 மணி நேரம் தாண்ட வேண்டும் என்று அன்று டாக்டர் சொன்ன கெடுவை நல்ல வேளையாக அப்பா தாண்டிவிட்டார். ஆனால் இனிமேல் என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் பயமும் அவளுக்கும் அவளை சுற்றி இருப்பவருக்கும் எப்போதும் இருக்கும். 4 நாட்களில் பாதியாக போய்விட்ட மாதிரி இருந்தது. கண்களை சுற்றி கருவட்டம் விழுந்துவிட்டது. வேண்டாத யோசனைகளிலெல்லாம் மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் அப்பா. பகவத்கீதையை எடுத்து தரட்டுமா? அப்பா சிரித்தார். இதோ பார், இங்கேயே இருக்கிறது. வியாகியானத்தோடு. புத்திக்கு எல்லாம் விளங்கினாலும் அந்தராத்மாவை தொடுவது ரொம்ப சிரமம்தான் அம்மா. ஒன்று ஞானம் வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு ஜடத்தன்மை வேண்டும். நான் ஒரு இரண்டும் கெட்டான். அவளுக்கு அவரை பார்க்க பாவமாக இருந்தது. அவருடைய கையை மெல்ல தட்டினாள். சிந்திக்க கஷ்டமாயிருந்தால் ஒரு மூட பக்தியையாவது வரவழைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி கொண்டிருங்கள். அது ஒரு வகை ஆட்டோ சஜஷன். கடைசியில் அதை நீங்களே நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். ஒய் டோன்ட் யூ ட்ரை? அவர் பலகீனமாக சிரித்தார். ஆகட்டும், அப்படியே செய்து பார்க்கிறேன். ஆகாரமெல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரியே எடுத்துக்கொள்ளணும். மருந்தையும் வேலை பார்த்து சாப்பிடுங்கள். அம்மா தெரியாமல் ஆசைக்கு ஏதாவது கொடுத்து விட போகிறாள். நீ கவலைப்படாதேம்மா, நான் பார்த்து கொள்கிறேன். என் உடம்பை பார்த்து கொள்ளணும் என்று எனக்கு பொறுப்பில்லையா? அப்போ சரி, நான் வரேன்பா என்றபடி உஷா கிளம்பினாள். அவர் பொறுப்பு என்று எதை குறிப்பிட்டார் என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு காவலாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்கிற எண்ணம். அவளை அவ்வளவு தூரம் படிக்க வைத்து வேலை பார்க்க அனுப்பியும் அவருக்கு அவளை பற்றிய கவலை அனாவசிய கவலை என்று அவளுக்கு தோன்றியது. ஹார்ட் அட்டாக் என்று தெரிந்ததும் அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். முராதாபாத்தில் பிறந்து வளர்ந்து வயதானவர்கள் லேசில் பழமையையும் அதன் பயங்களையும் மறக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றிற்று. எண்ணங்களில் மாறுதல் இருக்கிறதோ இல்லையோ, வெளிப்பார்வைக்கு தெருக்களில் மாறுதல் தெரிந்தது. முன்னைவிட இப்பொழுது தெருக்களில் அதிக நெரிசல். காலேஜுக்கு போகும் பெண்கள், வேலை பார்க்கும் பெண்கள், சீட்டி அடித்து கொண்டு அவர்களை தொடரும் இளவட்டங்கள். அவள் பஸ்ஸை பிடித்து கோர்ட்டை அடைந்தபோது அது வழக்கமான நிதானமான சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பித்திருந்தது. காலம் காலமாய் சேர்ந்திருக்கும் அந்த அழுக்கு படிந்த வராண்டாவையும் ஜன்னல்களையும் பார்க்கும்போது அவற்றை சுத்தமாக்குவது மனிதநேயத்தனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று தோன்றும். அவள் ரமேஷின் அறையை தாண்டும் போது கால்கள் சற்று தயங்கின. அவன் வந்திருந்தால் தானாகவே அப்பாவுக்கு இப்பொழுது சற்று தேவலை என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று தோன்றியது. அறைக்குள் எட்டி பார்த்தாள். அவன் இன்னும் வந்திருக்கவில்லை. அவள் திரும்பி தன் அறைக்கு நடக்க ஆரம்பித்தாள். ரமேஷ் வீட்டிற்கு தினமும் வருவது வழக்கமாக போய்விட்டது. மோகனால் ஏற்பட்ட இழப்பை அவனிட்டு நிரப்ப பார்ப்பது போல் இருந்தது. அவன் தினமும் வருவதும் அவளுடன் சுவாதீனமாக சிரித்து பேசுவதும் வெளிப்பேருக்கு தெரியாமல் போகாது. அவளுடைய தெருவில் இருக்கும் வீடுகளுக்கு 100 ஜன்னல்கள் உண்டானால் 1000 கண்களும் காதுகளும் உண்டு. அவனையும் அவளையும் சேர்த்து பேச அதிக நேரம் ஆகாது. கூட பிறந்தவனே ஏளனமாக பேசும்போது மற்றவர்களுக்கு விவஸ்தை எங்கே இருக்கப் போகிறது?
அன்று ஆஸ்பத்திரி கட்டடத்தில் தந்தை மரண வாயிலில் இருக்கையில் ஒண்டியை தங்கையே எல்லா பொறுப்புகளையும் கவனிக்கிறாள் என்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் மோகனும் மனைவியுடன் கூட சேர்ந்து கொண்டு நையாண்டு பேச்சு பேசியது இன்னும் மறக்க முடியவில்லை. கோர்ட்டில் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. உஷா சுய நினைவுக்கு வந்தவள் போல் விழித்து கொண்டாள். யார் என்ன பேசினால் அவளுக்கு என்ன? அவளது நிலைமை மாறப்போவதில்லை. மனசு தற்காலிகமாக பாதிக்கப்பட்டாலும் எண்ணங்கள் மாறப்போவதில்லை. தன்னை காப்பாற்றிக்கொள்ள அவளுக்கு தெம்பு இருக்கும்போது அவள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இந்த கோர்ட்டிலிருந்து யாரும் அவளை பிடித்து தள்ளப்போவதில்லை. அவள் வேலை மேலிடத்தில் இருக்கும் நல்ல மதிப்பிற்கு அவளுக்கு உயர்ந்த பதவிக்கும் வாய்ப்பில்லாமல் இல்லை. பின் எதற்காக கலங்க வேண்டும்? அவள் தனது நாற்காலியில் போய் அமரும்போது நினைத்து கொண்டாள், அவள் நீதிபதியாக வரலாம். ஆனால் வாழ்க்கையை பொறுத்தவரை அவளுக்கு ஒரு தேக்கம்தான். எல்லா பெண்களும் மனைவியாய், தாயாய், பாட்டியாய் வயதுக்கேற்ப மாறும்போது அவள் என்றும் இந்த கோர்ட்டின் ஓர் அங்கமாய் அதன் ஒட்டடையோடு ஒட்டடையாய் உட்கார்ந்திருப்பாள். அரைவாசலில் தொங்கும் போர்டுடன் மிஸ் உஷா MA LLB. அவள் ஒரு விரக்தி புன்னகையுடன் ஜாடியிலிருந்து ஒரு டம்ளர் நீரை குடித்துவிட்டு அன்றைய வேலையை கவனிக்க உட்கார்ந்தாள். சிறிது நேரத்தில் அவள் அதில் ஆழ்ந்து போனாள். ஹலோ! அவள் குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சுதர்சனம் நின்று கொண்டிருந்தார். அவள் மரியாதையுடன் எழுந்தாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார் என்றபடியே எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். எப்படி இருக்கிறார் உன் அப்பா? இப்பொழுது தேவலை சார். சுதர்சனம் அவளை யோசனையுடன் பார்த்தார். ஒரு கண்டத்திலிருந்து பிழைத்து எழுந்திருக்கிறார். இனிமேல் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சற்று நேரம் பேசாமல் இருந்தவர் தொண்டையை கனைத்து விட்டு கொண்டு அவளை பார்த்தார். நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டியே? உன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். உஷா சிரித்தாள். சும்மா சொல்லுங்கள். உங்களுக்கு இல்லாத உரிமையா? அவர் அப்படியும் தயங்கினார். நீ ஒரு கல்யாணம் செய்து கொண்டு விட்டால் உங்கள் அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் ஒத்தி போட போகிறாய்? உஷாவுக்கு லேசாக முகம் சிவந்தது. அவள் சிரிக்க முயன்றாள். சிரமமாக இருந்தது. கூடியவரை தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டாள். அதெல்லாம் காலகாலத்தில் நடந்திருக்க வேண்டும். நவ் இட் இஸ் டூ லேட். சுதர்சனம் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார். எது டூ லேட்? யார் சொன்னது? உனக்கு 30 வயது தானே ஆகிறது. பார்க்க 20 வயது பெண் மாதிரி இருக்கிறாய். உன்னை பண்ணிக்கொள்ள எவ்வளவோ பேர் தயாராக இருப்பார்கள். நீ எஸ் என்று சொல்ல வேண்டியதுதான். அவர் ரமேஷை மனதில் வைத்து கொண்டுதான் பேசுகிறார் என்று அவளுக்கு புரிந்தது. அவளுக்கு முகம் மேலும் சிவந்தது. என்னவோ எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இப்படியே இருந்து பழகி போய்விட்டது. இத்தனை வயது சுதந்திரமாக இருந்துவிட்டு ஒருத்தனோடு வாழப்போனால் என்னுடைய தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அப்படி சொல்லு. பெண்களை படிக்க வைத்து உத்தியோகத்துக்கு அனுப்பினால் இதுதான் தகராறு. என் மனைவியை பாரு. 8ஆம் கிளாஸுக்கு மேல் படிக்கவில்லை. 2 பேரும் சௌக்கியமாக இருக்கிறோம். நோ ப்ராப்ளம்ஸ். சுதர்சனம் பெரிதாக சிரித்தார். அப்படியானால் பெண்களுக்கு கல்வி அறிவு கொஞ்சமாகவே இருந்தாலே எல்லோருக்கும் நல்லது என்கிறீர்களாக்கும். இண்டிவிஜுவாலிட்டி ஆண்களுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கிறீர்கள். அந்த கோட்டை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுவது நியாயமா? கோட்டை வேண்டுமானால் கழட்டி விட்டு பேசுகிறேன். உஷா சிரித்தாள். மனசு சற்று லேசாகி போனார் போல் இருந்தது. தட் ரிமைண்ட்ஸ் மீ. இன்றைக்கு ஒரு டைவர்ஸுக்கு ஒரு கணவன் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறான். என்ன சார், நீங்கள் கல்யாணம் என்று ஆரம்பித்துவிட்டு டைவர்ஸ் முடிக்கிறீர்கள் என்றாள் உஷா சிரித்து கொண்டு. நீ இண்டிவிஜுவாலிட்டி என்கிறாயே, அது அதில் தான் கொண்டு விடும் என்பதற்கு சொல்கிறேன். இந்த கேஸில் என்ன வேடிக்கை என்றால், கணவன் மனைவி 30 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். 3 வயது வந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்பொழுது மனைவி ரொம்ப கோபக்காரி, ரொம்ப துன்புறுத்துகிறாள் என்று ஹிந்து திருமண சட்டம் செக்ஷன் 13(10) கீழ் விவாகரத்து வேணுமாம் அவனுக்கு. ஸ்டூபிடாக இல்லை? மனைவியும் பிரிவை விரும்புகிறாளா? இல்லை. பார்த்தீர்களா இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்க யார் தயாராக இருக்கிறார்கள் என்று. யூவின் என்று சிரித்தபடி சுதர்சனம் எழுந்தார். நிறைய வேலை இருக்கிறது.
ஒரு நாளைக்கு உங்க அப்பாவை பார்க்க வருகிறேன். நான் சொன்ன விஷயத்தையும் யோசித்துப் பார். தனித்தன்மை விட்டு கொடுக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவள் இல்லையா நீ என்று கண்ணை சிமிட்டியபடி சிரித்து கொண்டே வெளியேறினார். உஷாவும் சிரித்தாள். மனதில் திடீரென்று ஒரு வேதனை கவ்வின மாதிரி இருந்தது. ஒரு பெண் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அது ஏன் எல்லோரையும் இப்படி உறுத்துகிறது? அவளுக்கு தோன்றியது அந்த ஊர்தான் காரணம் என்று. மற்ற ஊர்கள் எல்லாம் காலம் மாறும், எண்ணங்கள் மாறும். முராதாபாத் மாறவே மாறாது. அத்தகைய சமூகத்தில் அவள் இதுவரை கல்யாணமாகாமல் வருஷங்களை கடத்தியது ஒரு பெரிய அதிசயம்தான். இன்னும் ஒரு 5 வருஷங்கள் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்பார்கள். திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒருவன் வந்தாலும் வருவான். அதற்கு பிறகு யாருக்கு அக்கறை இருக்கப் போகிறது? அது ஒரு ஃப்ரீக், அதிசய பிறவி என்று விட்டுவிட மாட்டார்களா? ஃப்ரீக், ஒரே ஒரு வார்த்தை. அவளது வாழ்க்கையின் தாத்பரியங்களெல்லாம் அதில் அடக்கம். தனது எதிரே இருந்த வெள்ளைத்தாளில் அவள் கொட்டை எழுத்துகளில் அவளை அறியாமல் எழுதினாள், ஃப்ரீக். என்ன பலமான யோசனை! அவளுக்கு தூக்கி வாரி போட்டு பேனா கையிலிருந்து நழுவியது. அதை எடுக்கும் சாக்கில் கீழே குனிந்து கண்களில் பனித்த நீரை கர்ச்சீஃபில் துடைத்து கொண்டாள். பிறகு நிமிர்ந்த ரமேஷை பார்த்து சிரித்தாள். அந்த கொட்டை எழுத்துக்களை மறைக்க நேரமில்லை. அவன் அருகில் வந்தான். அவள் எழுதி வைத்திருந்ததை உரக்க படித்தான். யார், நானா? அவள் சிரித்தாள். நீயும் ஒரு பிரகிருதிதான் என்று நினைத்து கொண்டு, உங்களையும் சொல்கிறேன். சுதர்சனம் ஏதோ ஒரு கேஸை பற்றி சொல்லிவிட்டு போனார். 30 வருஷம் ஒருத்தியோடு வாழ்ந்துவிட்டு பிறகு அவள் கோபக்காரி, அவளோடு வாழ முடியவில்லை என்று ஒரு கணவன் டைவர்ஸுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கிறானாம். அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருப்பான் என்று யோசித்து கொண்டே இதை எழுதினேன். ரமேஷ் சிரித்தான். ஆமாம், அவன் ஒரு ஃப்ரீக்காகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு கோபக்காரியோடு 30 வருஷம் வாழ்ந்திருப்பானா? கண்களை அகல விரித்து உஷா சிரித்தாள். உங்கள் பார்வை புதிய கோணத்தில் செல்கிறது. ரமேஷ் மேஜை மேல் கையை ஊன்றிக்கொண்டு அவளை பார்த்து கேட்டான். ஆமாம், உங்களுக்கு கோர்ட் கேஸ் இவற்றை தவிர வேறு சிந்தனையே இல்லையா? புருவங்களை உயர தூக்கி அவனை அதிசயத்துடன் பார்க்கிற மாதிரி உஷா பார்த்தாள். கோர்ட்டுக்கு வந்து வக்கீல் கவுனி மாட்டிக்கொண்டு ஃபைலை புரட்டும் போது நான் வேறு என்ன சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவன் தோற்றுப்போனவன் மாதிரி தோள்களை குலுக்கிக் கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தான். கவுனை கழற்றி விட்ட பிறகு உங்களுக்கு வேறு ஏதேனும் யோசனை வருகிறதா? ஏன் வராமல்? நான் மட்டும் மனுஷி இல்லையா? அன்லெஸ் யூ திங்க் ஐ எம் ஏ ஃப்ரீக் என்று முடித்தான் ரமேஷ். உஷா திடுக்கிட்டாலும் சமாளித்து கொண்டாள். புன்னகைத்தபடி அவனை பார்த்தாள். இன்று காலை உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றாள். அவன் கண்களில் சற்றென்று ஒரு ஆர்வம் தெரிந்தது. பின்னே என் அறைக்கு வருவதுதானே? போனேன், நீங்கள் இன்னும் வந்திருக்கவில்லை. அடடா, நீங்கள் என்னை பார்க்க வருவதானால் நான் இனிமேல் சீக்கிரம் வருகிறேன். உஷா சிரித்து கொண்டே சொன்னாள். அப்பாவுக்கு இப்பொழுது தேவலை என்று உங்களிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன். அப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லப் போகிறீர்கள். அவள் தலையை குனிந்து கொண்டாள். மனதில் ஏற்பட்ட வேதனை முகத்தில் தெரிந்தது. பிறகு அவனை நிமிர்ந்து பார்த்து, நீங்கள் எதற்கு இப்படி விதண்டாவாதம் செய்கிறீர்கள் என்றாள் மெல்ல. அவன் அடிபட்டவன் மாதிரி ஐ எம் சாரி என்றான். அவனது வேதனை அவளுக்கு புரிந்தது. அவனது மனதின் நிராசை அவனது வார்த்தைகளில் தெரிந்தது. அவள் ஒரு கையாளாகத்தன உணர்வோடு அவனை பார்த்தாள். அவன் சற்றென்று சுயநினைவுக்கு வந்தவன் மாதிரி எழுந்தான். எந்த விதமான பாதிப்பும் தனக்கு இல்லை என்கிற மாதிரி. நான் வருகிறேன் உஷா, லஞ்ச் அவரில் சந்திக்கலாமா என்றான். பிறகு கதவண்டை போய் நின்று பெரிய பிரச்சனைக்கு விளக்கம் கேட்கிற மாதிரி, என்ன சாப்பிடலாம், சமோசாவா மசாலா தோசையா என்று சிரித்து கொண்டே கேட்டான். அவளும் சிரித்து கொண்டே மசாலா தோசை என்றாள். பிறகு, ஏன், இதை தவிர இன்றைக்கு வேறு எந்த முக்கியமான பிரச்சனையும் இல்லையா என்றாள். அவன் நாடக பாணியில் சிரத்தை தாழ்த்தினான். தங்களை பற்றிய பிரச்சனைக்கு முன்னால் எனக்கு மற்ற பிரச்சனைகளையெல்லாம் தூசுக்கு சமானம். உங்களை எந்த விதத்திலாவது திருப்திப்படுத்த முடியுமானால் ஐ வில் பி கிரேட்லி ஆனர்ட் மேடம் என்றான். அவனது குறும்பை ரசிக்க முடியாமல் அவள் பரிதாபமாக சிரித்தாள். அவன் நகர்ந்ததும் இத்தனை வெளிப்படையாக அவன் தனது உணர்ச்சிகளை காட்டும்போது
அதை எத்தனை நாட்களுக்கு தன்னால் விருப்பு வெறுப்பில்லாமல் தாங்கிக் கொள்ள இயலும் என்கிற உணர்வில் அவள் திக்பிரமை அடைந்து உட்கார்ந்திருந்தாள். வழக்கம்போல் கேன்டீனில் நல்ல கூட்டம். உஷாவும் ரமேஷும் மசாலா தோசைக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு காத்திருந்தார்கள். உஷா தன்னை சுற்றி இருக்கும் ஜனங்களை, அவர்களது செய்திகளை ஒருவித சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தினமும் பார்க்கும் முகங்கள், கேஸை பற்றிய சுவாரஸ்ய வம்புகள். ஆனாலும் அதில் அலுப்பு தெரியவில்லை. தினமும் ஒரு புதிய சுவாரஸ்யம் தெரிகிற மாதிரி இருந்தது. சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்தின் இரகசியமும் இங்கே வந்து சந்தி சிரிக்கிறது. இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்வார்களா என்று வெளி மனிதர்கள் ஆச்சரியப்படும் இரகசியங்கள் எல்லாவற்றையும் ஜீரணித்து கொண்டு இந்த வழக்கு மன்றம் தன் புத்திக்கும் சட்டத்துக்கும் புலப்பட்ட வகையில் ஈபிகோவை மேற்கோள் காட்டி நீதி வழங்கி கொண்டிருக்கிறது. ரமேஷின் பார்வை தன்மேல் பதிந்திருப்பதை அவள் உணர்ந்து திரும்பினாள். மசாலா தோசை வேண்டுமானால் 12 மணிக்கே பியூன் மூலம் ஆர்டர் அனுப்பிவிடணும் என்று நினைக்கிறேன் என்றான் ரமேஷ். ஏன், உங்களுக்கு பசிக்கிறதா? இல்லை, ஒரு லேடியை காக்க வைக்க வேண்டியிருக்கிறதே என்று இருக்கிறது. உஷா ஒரு வினாடி அவனை பார்த்தாள். பரவாயில்லை, நமக்குள்ளே அந்த ஃபார்மாலிட்டி வேண்டாம், தேங்க்யூ என்று அவன் சிரித்தான். நீங்கள் என்னிடமிருந்து 2 கஜம் தள்ளியே இருக்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்துகிறீர்கள். அவள் பார்வையை தாழ்த்தியபடி மேஜை மேல் இருந்த கண்ணாடி டம்ளரை கைகளில் உருட்டியபடி சொன்னாள். ரொம்ப நெருங்கினால் உங்களுக்கு தாங்காது என்று எனக்கு தெரியும் ரமேஷ். நெருங்கித்தான் பார்ப்போமே. வேண்டாம் ரமேஷ், உங்களுக்கு வீணாக ஏமாற்றம்தான் மிஞ்சும். அவன் தீவிரமாக அவளை பார்த்து சொன்னான். உஷா, உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பட் ஐ கேன் வெயிட். அவளுடைய இமைகள் படபடத்தன. உதட்டின் விளிம்பில் நீர் கோத்து நின்றது. நீங்கள் எனக்காக காத்திருந்து பிரயோஜனமில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு... ரமேஷ் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் வாக்கியத்தை முடிக்காமல் அவனை கெஞ்சுகிற மாதிரி பார்த்தாள். ப்ளீஸ், நாம் வேறு ஏதாவது பேசுவோமா? அவன் தோளை குலுக்கினான் ஏமாற்றத்துடன். பேரர் வந்தான் தோசைகளுடன். இருவரும் மௌனமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள் உஷா. அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் தங்களுக்காகவே வாழ்பவர்கள். சமூகத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ கொஞ்சமும் அக்கறை இல்லாதவர்கள் என்று தோன்றுகிறது. They must be utterly selfish. ரமேஷ் அவளை யோசனையுடன் பார்த்தான். ஆனால் உஷா, எனக்கு சில சமயம் தோன்றுகிறது, இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் அடக்கி வைத்திருந்தால் அதுவும் ஆபத்தல்லவா? அது அவர்களையும் பாதித்து சமூகத்தையும் பாதிக்காதா? சர்ப்ரைஸ்ட் இமோஷனில் கெடுதல் வராதா? ரொம்ப அழகாக இருக்கிறதே நீங்கள் சொல்வது. உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்கு அடங்க வேண்டுமே தவிர நாம் அதற்கு அடிமையாகி விடக்கூடாது. விவேகமான தெளிவான சிந்தனை இல்லாவிட்டால் தான் உணர்ச்சிகள் தரிகட்டு போகும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவனை கொல்ல வேண்டுமென்ற அளவுக்கு மனதில் ஆத்திரம் ஏற்படுகிறது. இந்த இமோஷன் இயற்கையானது, அடக்கக்கூடியது. கொலை செய்வது இயற்கை, நியாயம் என்று நினைக்கிறோமா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மட்டத்திலும். முன்பெல்லாம் குடும்ப வாழ்க்கையை ஒரு தவம் போல் நடத்தி வந்தார்கள். எந்த விதத்திலும் பொருந்தாத ஜோடிகள் கூட அன்பு செலுத்தி குடும்பம் நடத்த வந்தார்கள். அவர்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள், ஆசாபாசங்கள் என்று இருந்திருக்காதா? பேதங்கள் பெரிதாக போகாமல் இருந்ததற்கு காரணம் தன்னலம் என்பதையே அவர்கள் நினைக்காததுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொண்ட கட்டுப்பாடுகள் இருந்தன. இப்பொழுதுதான் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போய்விட்ட மாதிரி இருக்கிறது. எமோஷனல் இம்பாலன்ஸ் என்று இப்பொழுது அதிகமாக கேள்விப்படுகிறோம். முன்பும் இந்த இம்பாலன்ஸ் இல்லாமல் இல்லை. பேய் பிடித்திருக்கிறது, ஹிஸ்டீரியா என்பதெல்லாம் இந்த காரணத்தால் தான். இப்பொழுது காலம் மாறிவிட்டது. எல்லோருக்கும் பொதுவாக கல்வி அறிவும் தைரியமும் அதிகமாகிவிட்டது. அப்பொழுது மாறுதல்கள் இருக்காதா? அறிவு வளர்ந்திருக்கிற அளவுக்கு மனமுதிர்ச்சி இல்லை. மனமுதிர்ச்சிக்கு ஓரளவுக்கு தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், தன் சொந்த சுகத்துக்காக ஒரு பெண் ஒரு தாய் என்கிற கடமையை மறந்து விடுகிறாள். கணவன் தந்தை என்கிற நினைப்பை ஆண் மறந்து விடுகிறான். சுயநலம் என்பது மனிதனின் முக்கியமான ஒரு பௌதீக உணர்வு. அது இல்லாவிட்டால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். அது அவனையும் மீறி கொண்டு போய்விடாமல் இருப்பதற்குத்தானே நாகரீகம், பண்பு என்று சொல்கிறோம். நீங்கள் ஒரு லட்சியவாதி என்று சிரித்தான் ரமேஷ். வாழ்க்கையில் நிஜங்களுக்கு முன்னால் இந்த லட்சியங்களும் சில நேரங்களில் வலுவில்லாமல் போய்விடும்.
வாஸ்தவந்தான். அது ஒரு பெரிய போராட்டம்தான். சொல்லும்போது உஷாவின் குரலில் ஒரு ஆயாசமும் நிராசையும் துணித்தன. ஆனால் சிரித்து கொண்டே சொன்னாள். அவனும் சிரித்தான். நீங்கள் அனாவசியமாக இந்த போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு காலத்தை கழிக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. அவள் பெரிதாக சிரித்தாள். வரிசை பற்கள் பளிச்சிட்டன. கன்னங்களில் குழி விழுந்தன. அவன் தன்னை அறியாமல் அவளது கையை பற்றினான். எந்த லட்சியத்தை பிடிக்கப் போகிறீர்கள்? அவள் மெல்ல கையை விடுவித்து கொண்டாள். இப்பொழுது ஒரே லட்சியம், காப்பியை குடித்துவிட்டு ரூமுக்கு திரும்ப வேண்டும். நிறைய வேலை இருக்கிறது. ஹவு டிசப்பாயிண்டிங் என்றான் அவன் மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டே. இருவரும் மௌனமாக காப்பியை குடித்தார்கள். இன்றைக்கு என்னுடைய கணக்கு என்றாள் அவள். ஏன், இன்றைக்கு என்ன விசேஷம்? அப்படி ஒரு மூட் இன்றைக்கு, அதுதான் விசேஷம். ஓகே, நீங்கள் மூடில் இருக்கும் பொழுது அதை பாழாக்க எனக்கு என்ன பைத்தியமா? அவள் பேசாமல் சிரித்து கொண்டே கணக்கு புத்தகத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்தாள். போகும்போது அவன், என் அறைக்கு வந்துவிட்டு போங்களேன் என்றான். எதற்கு என்கிற மாதிரி அவள் அவனை பார்த்தாள். சும்மா ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். லஞ்ச் பிரேக்குக்காக வராந்தாவும் அறைகளும் வெறிச்சோடி இருந்தன. அறைக்குள் நுழைந்ததும் அவன் அவளை பிடித்து கொண்டான். உஷா, என்னால் இன்னும் பொறுமையாக இருக்க முடியாது. என்னுடைய மனசு உங்களுக்கு தெரியும். என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா இல்லையா என்று சொல்லிவிடுங்கள். அவன் அப்படி திடுதிப்பென்று கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய பிடியில் அவள் திணறினாள். எந்த நிமிஷமும் யாரேனும் வரக்கூடும் என்கிற பீதி நெஞ்சை அழுத்தியது. அவள் பலவந்தமாக தன்னை விடுவித்து கொண்டு ஜன்னல் அண்டை போய் நின்றாள். மார்பு படபடத்தது. நெற்றியில் வியர்வை அரம்பிற்று. ரமேஷ், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அவன் அருகில் வந்து நின்று கொண்டு மெல்லிய குரலில் கேட்டான். ஏன், என்ன காரணம்? என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அவள் சிரிக்க முயன்றாள். ரொம்ப பிடிக்கிறது. பின்ன ஏன் மறுக்கிறீர்கள்? கல்யாணம் செய்து கொள்வதற்கு வேறு விதமான விருப்பமும் இருக்க வேண்டும் ரமேஷ். அவன் சமாதானமாக பேச முனைந்தான். தட் இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். கல்யாணமானால் தன்னால் அந்த விருப்பம் வரும். நீங்கள் மன முதிர்ச்சி விவேகம் என்று பேசுகிறீர்கள். நம் இருவருக்கும் இடையே இவ்வளவு தோழமை இருக்கும்போது நம்மால் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ முடியாதா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உஷா. உஷா தீவிரமாக தலையாட்டினாள். முடியாது ரமேஷ், தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன். நீங்கள் சீக்கிரம் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் உங்கள் அட்வைஸுக்கு என்றான் அவன். அவன் குரலில் கோபம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். இது உங்கள் படிப்பின் கர்வத்தைத்தான் காட்டுகிறது உஷா. எனக்கு வேறு ஒன்றும் புலப்படவில்லை. சட்டென்று அவள் கண்களில் நீர் திரையிட்டது. நீங்கள் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது ரமேஷ். என்றைக்காவது நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நான் மறுத்ததற்கு காரணத்தை ஒப்புக்கொள்வீர்கள். அவன் பதில் பேசவில்லை. ஜன்னலுக்கு அப்பால் வெட்ட வெளியை பார்த்து கொண்டு நின்றான். உஷா கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். சாப்பிட்டு முடித்து வெற்றிலையை புதைப்பிக் கொண்டு எல்லோரும் திரும்பி கொண்டிருந்தார்கள். ரமேஷின் அறையிலிருந்து அவள் வெளிவருவதை அவர்கள் பார்க்க தவறவில்லை. அவர்கள் சந்தேக பாஷையில் பேசிக்கொள்வது உஷாவுக்கு புரிந்தது. அவளுக்கு எங்கேயாவது சுவரில் முட்டிக்கொண்டு ஓவென்று அழ வேண்டும் போல் இருந்தது. என்ன உலகம் இது? இதில் அவள் பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன? குறைந்து போயிருக்குமா? அறைக்கு சென்று நாற்காலியில் அமர்கையில் இன்னும் மார்பின் படபடப்பு அடங்கவே இல்லை. ஃபைலை திறக்கையில் எதுவும் கண்ணுக்கு புலப்படாமல் கண்ணை நீர் மறைத்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் அவளுடைய படிப்பின் ஆணவம் என்று நினைக்கிறான் ரமேஷ். உண்மையான காரணத்தை அறிந்தால் அவன் என்ன செய்வான்? பச்சாதாபப்பட்டு அவளை ஏற்றுக்கொள்வானா? இல்லை, நைஸாக ஒதுங்கி விடுவானா? அவளுக்கு யாருடைய கருணையும் துணையும் வேண்டாம். இப்படியே இருந்துவிட்டு போனால் என்ன ஆகிவிடும்? வம்பு பேசுகிறவர்கள் பேசினால் அது உண்மையாக இல்லாதிருக்கையில் அது எந்த விதத்தில் அவளை பாதிக்கப் போகிறது? ஆனால் அவள் எத்தனை நாட்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க முடியும்? சக்கரம் எங்கேயாவது ஓய்ந்து நின்று விடாதா? எங்கே நிற்கப் போகிறது? சந்தி சிரிக்கவா? அவளுக்கு தலையை விண் விண் என்று தெரித்தது.
கைப்பையில் இருந்த தலைவலி மாத்திரையை எடுத்து விழுங்கினாள். வெகு கஷ்டப்பட்டு வேலையில் மனதை செலுத்தினாள். இந்த வேலை என்று ஒன்று மட்டும் இல்லை என்றால் அவள் என்னவாகி இருப்பாள்? அவளால் அதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நல்ல வேலையாக அன்று சுதர்சனத்திடம் போக வேண்டிய வேலை எதுவும் இல்லை. இல்லாவிட்டால் அவள் முகத்தையும் கண்களையும் பார்த்துவிட்டு என்ன ஏது என்று தொலைத்தெடுத்திருப்பார். வம்பர்கள் ஒரு விதத்தில் தொல்லை கொடுத்தால் நல்லவர்களும் அக்கறை என்கிற பெயரில் தொல்லை கொடுப்பதை எத்தனை நாட்கள் சகித்து கொண்டிருப்பது? கல்லாய் மரமாய் ஜடமாய் இருப்பது சாத்தியமா? மாலை அலுவலகம் மூடும் நேரம் வந்ததும் அவள் எழுந்தாள். ரமேஷின் அறையை தாண்டுகையில் கால்கள் தயங்கின. இனிமேல் அவன் முன்னளவு மாதிரி சகஜமாக பழக மாட்டான் என்று தோன்றியது. ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டோம் என்கிற உணர்வு அவளுள் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தியது. பிளேட்டானிக் லவ் என்பது சாத்தியம் என்பது அநேகம் பேருக்கு புரிவதில்லை என்று அவள் நினைத்து கொண்டாள். ஒரு ஆணும் பெண்ணும் சிநேகமாக இருந்தால் அது கல்யாணத்தில்தான் முடிய வேண்டும் என்று ஏன் நினைக்க வேண்டும்? அவன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் உள்ளாக மனதில் குத்தி கொண்டிருந்தன. படிப்பின் ஆணவம் உங்களுக்கு. அவள் அதை கட்டாயம் மனதிலிருந்து ஒதுக்கிவிட்டு கட்டடத்தை விட்டு வெளியே வந்தாள். பஸ் ஸ்டாப்பில் நிறைய கூட்டம் இருந்தது. அவள் பொறுமையாக காத்திருந்தாள். தெருவில் பலவித ஜோடிகள். குழந்தைகளை கைப்பிடித்து கணவன் செல்ல கூடவே மந்தகாச முகத்துடன் செல்லும் பெண்கள். வாழ்வின் நிறைவை எய்துவிட்ட நிம்மதி தெரிகிறது முகத்தில். பிஞ்சு முகங்களில் தங்கள் பிம்பத்தை பார்க்கையில் ஒரு பெருமிதம் தெரிகிறது. இது எங்கள் படைப்பு என்கிற பூரிப்பு. விற்றென்று ஒரு ஸ்கூட்டர் பறந்தது எதிரில். முன்னால் உட்கார்ந்திருந்த ஆடவனை உரிமையோடு கட்டி பிடித்து கொண்டு ஒரு பெண் அவனோடு சிரித்து பேசிக்கொண்டு போகிறாள். உற்று பார்க்கையில் அது அவளுடைய சிநேகிதி வினோதினி என்று தெரிந்தது. சமீபத்தில் லண்டனிலிருந்து திரும்பியவள். அன்றைக்கு அந்த இன்டிமேட் சென்ட்டை கொடுத்துவிட்டு என்ன பரிகாசம் செய்துவிட்டு போனாள். சென்ட்டை தெளித்து விட்டு போனாள். அந்த வாசனை போகவே 4 நாட்கள் ஆயிற்று. அந்த 4 நாட்களும் ரமேஷ் பக்கத்தில் நெருங்கி வந்து மோப்பம் பிடித்து கொண்டிருந்தான். இது நான் கொடுக்கும் வேலை. உனக்கு இன்டிமேட்டாக ஒருத்தர் வரட்டும் என்றாள் வினோதினி. அவளுடைய வாழ்க்கையில் அது சாத்தியமா? அவள் அத்தகைய பேராசையை வளர்த்து கொள்ளலாமா? உஷாவின் கண்களில் மறுபடி நீர் திரையிட்டது. இன்றைக்கு ரமேஷின் செய்கையும் கேள்வியும் மனதை ரொம்ப உலுக்கிவிட்டன என்று தோன்றியது அவளுக்கு. அவள் வீட்டை அடையும் போது ரேழியிலேயே அப்பா ஈசி சேரிலும் அம்மா கீழேயும் உட்கார்ந்து கொண்டு ஏதோ தீவிரமாக பேசுவது தெரிந்தது. அவள் வருவதை கண்டதும் அம்மா விருக்கென்று உள்ளே எழுந்து போனாள். எப்படி இருக்கிறீர்களப்பா? மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டீர்களோ என்று உஷா செருப்பை கழற்றி கொண்டே கேட்டாள். சாப்பிட்டேன் அம்மா. கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது, அவ்வளவுதான். நீ போய் முகம் கழுவி கொண்டு வந்து டீ சாப்பிடம்மா. அவள் முகம் கழுவி கொண்டு வரும்போது அம்மா டீயையும் சாப்பிடுவதற்கு டிஃபனும் கொண்டு வந்து வைத்தாள். ஒன்றுமே பேசாமல் உள்ளே போய்விட்டாள். உஷா டிஃபன் சாப்பிட்டு முடித்து டீயை பருகுகையில் அப்பா மெல்ல பேச ஆரம்பித்தார். உஷா, நானும் உன் அம்மாவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு கேள்விக்குறியுடன் உஷா அவரை பார்த்தாள். உனக்கு திருமணம் செய்துவிடணும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். அவள் தூக்கி வாரி போட்டவளாக அவரை பார்த்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.